செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தல். டேஷ். ஆன்சர் செய்யுளிசை அளபெடை. வினையால் அணையும் பெயர் எத்தனை காலங்களில் வரும்? வினையால் அணையும் பெயர் 3 காலங்களிலும் வரும். வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர்மொழி பல பொருளன பொது இருமையும் ஏற்பன என்று மொழியைப் பற்றி கூறும் நூல் நன்னூல். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது டேஷ். ஆன்சர் தொழிற்பெயர். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துகள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழும் தென்மொழியே ஊனினும் ஒளிர்வுறும் ஒண்டமிழ் மொழியே உணர்வினுக்குணர்வதாய் ஒளிர்தமிழ் மொழியே என்று தமிழ்மொழியை வாழ்த்தியவர் கா. நமச்சிவாயர். பச்சை நிழல் என்னும் நூலின் ஆசிரியர் உதயசங்கர். பச்சை நிழல் உதயசங்கர். மொழி எத்தனை வகைப்படும்? மொழி 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிரளபடை எத்தனை வகைப்படும்? உயிரளபடை 3 வகைப்படும். நீண்டு ஒலித்தல் என்பதன் பொருள் அளபெடை.